ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ட்ரோவியா எம்எல்எம் ஸ்கிரிப்ட் வந்து பார்க்க போகிறோம். இந்த எம்எல்எம் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான எம்எல்எம் ஸ்கிரிப்ட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனி அண்டு மேட்ரிக்ஸ் ரெண்டுமே வந்து சப்போர்ட் பண்ணும். இந்த எம்எல்எம் ஸ்கிரிப்டோடைய ஃபுல் ஃபியூச்சர்ஸ் அதை நீங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம், எப்படி வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணலாம், எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஷோ பண்ண போகிறேன். இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்ன, ஃபியூச்சர்ஸ் என்ன, அட்மின் பேனல் எப்படி யூஸ் பண்ணுறது, யூசர் பேனல் எப்படி இருக்கும், யூசர்ஸ்க்கான என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வந்து இதில் இருக்குது என்ற எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் வந்து codewell.in அப்படின்ற இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டாக ஆஃபர் போயிட்டு இருக்குது, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுவும் மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் கூப்பனாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூப்பன் கோடை நீங்கள் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டும் நீங்கள் வந்து இந்த codewell.in அப்படின்ற இந்த வெப்சைட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான வீடியோ அண்டு இன்ஸ்டலேஷன் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் பேஜ்லேயே உங்களுக்கான இருக்கும். ஸோ லைவ் ப்ரிவியூ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்க்ரீன்ஷாட்ஸை வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு, அது மட்டும் இல்லாமல் லைவ் டெமோவுமே இந்த ப்ராடக்ட் பேஜ் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பேன். இன்ஸ்டலேஷன் கைடுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஸ்டலேஷன் கைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டுட்டோரியலுமே நீங்கள் வந்து பார்த்து உங்கள் சர்வரில் நீங்கள் இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 6 மந்த் சப்போர்ட் இருக்குது. ஸோ இது என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சர்வர்லேயே நான் வந்து இந்த ஸ்கிரிப்டை வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுப்பேன். உங்களுக்கு நீட் இருந்ததுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ரிக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம் சப்போர்ட்டுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கிரிப்டுக்கான ஃபியூச்சர்ஸ், இது என்ன பிளாட்ஃபார்மில் பில்ட் பண்ணியிருக்கு, இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் லைவ் டெமோ வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான கம்ப்ளீட் அப்டேட் சிஸ்டமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் டீட்டெயில் பேஜ்லேயே இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஃப்ரீ அப்டேட். ஃபியூச்சரில் அப்டேட் வந்தால் உங்களுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 6 மந்த் சப்போர்ட் இருக்குது. ஸோ இதே வந்து எக்ஸ்டெண்டட் லைசன்ஸ்க்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சப்போர்ட் அண்டு எல்லா விஷயமும் மாறும். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும், இந்த எம்எல்எம் ஸ்கிரிப்ட் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனி லெவல் அண்டு மேட்ரிக்ஸ் பிளான் வந்து சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வீடியோ அண்டு ப்ராடக்ட் ஃபிசிக்கல் சப்ஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நான் அது எப்படி அப்படின்ட்டு ஷோ பண்ணுறேன். ஸோ இதுதான் இந்த வெப்சைட். இது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட் தீம். ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா 2 தீம் வந்து டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அட்மின் லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து அட்மின் பேனல் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ அட்மின் பேனலில் லாகின் பண்ண அப்படின்னா அட்மின் டேஷ்போர்ட் வந்து எனக்கு வந்து ஷோ ஆகுது. இதில் வந்து உங்களுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த டேஷ்போர்டில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். யூசர் பேனல் இருக்கும். ஸோ யூசர்ஸ் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யூசர்ஸோடைய நெட்வொர்க் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூசர் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாகவும் லாகின் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது ஃப்ரம் அட்மின் பேனல். இன்கேஸ் யூசர் சைட்லேருந்து ஏதாவது இஷ்யூ வருது அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாகின் பேனல் ஓப்பன் பண்ணும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணி ஈஸியாகவே வந்து செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எம்எல்எம் பிளான்ஸ் இருக்குது. இந்த பிளான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டுமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேட்ரிக்ஸும் சப்போர்ட் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா யூனி லெவலுமே சப்போர்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு பிளான் வந்து கிரியேட் நியூ பிளான் அப்படின்னு கொடுக்குறேன். இதில் வந்து நீங்கள் அந்த பிளானோடைய டைப்பு, ப்ரைஸு, டியூரேஷன், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன், பிளானோடைய கமிஷன் லெவல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அப் டு மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 30 லெவல்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதோடைய ஒரு டெமோ பிளான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறேன் சிலது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிளானோடைய டீட்டெயில்ஸ், பிளானோடைய கமிஷன், எப்படி போகணும், என்ன மாதிரி ஆக்டிவிட்டி கொடுக்கணும், அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து பிளான்ஸில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எம்எல்எம் செட்டிங்ஸ் இருக்குது. எம்எல்எம் செட்டிங்ஸில் நீங்கள் வந்து குளோபலாகவே நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். எதுக்கு என்னென்ன மாதிரி கமிஷன்ஸ் வந்து நீங்கள் போகணும் அப்படின்ற மாதிரி. ரேங்க் மேனேஜ்மெண்ட்டும் இருக்குது. ரேங்க் மேனேஜ்மெண்ட்டும் நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் செக்ஷன் ஒன்று இருக்கும். ப்ராடக்ட் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் எம்எல்எம் சிஸ்டம்க்கு நீங்கள் வந்து ப்ராடக்ட் பேஸ்டு ஏதாவது சேல் பண்ணுறீங்க, அது மூலிமா நீங்கள் அதை ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது வச்சு நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா
ஆட் நியூ ப்ராடக்ட் வந்து கிளிக் பண்ணுறேன். அதில் வந்து ப்ராடக்ட்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரைஸு, ப்ராடக்ட் டைப் இருக்கும். ப்ராடக்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டைம் பர்ச்சேஸ் இருக்குது, சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஃபிசிக்கல் ஐட்டம் இருக்குது, வீடியோ இருக்குது. ஸோ இது எல்லாமே என்னென்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒன் டைம் பர்ச்சேஸ்னால் ஒன் டைம் மட்டும் யூசர்ஸ் பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டைம் வந்து கலெக்ட் ஆகணும், எவ்வளோ நேரத்துக்கு வந்து மந்த்லியா என்ன அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து மாறும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் சப்ஸ்கிரிப்ஷன் செலக்ட் பண்ணேன். சப்ஸ்கிரிப்ஷன் டியூரேஷன் வந்து கேட்கும். இப்போ 30 டேஸ் இருக்குது. டிஃபால்ட்டாக நீங்கள் என்ன மாதிரியான டேட்ஸ்க்கு வந்து ரினியூ பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபிசிக்கல் ஐட்டம். ஃபிசிக்கல் ஐட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக ஏதாவது ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறீங்க எம்எல்எம் பேஸில் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ப்ராடக்ட் ஐட்டம்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டுக்கு ஐட்டம் ட்ராக்கிங் ஆர்டர்ஸுமே உங்களுக்கு இருக்குது. கஸ்டமர்ஸ் வந்து ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் ஷிப்மெண்ட் பண்ணுற அந்த ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்து இதெல்லாம் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி ஃபீ இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீயாகவும் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா டெலிவரிக்கு ஏதாவது சார்ஜஸ் பண்ணுறீங்கன்னா அதுவுமே வச்சுக்கலாம். ப்ராடக்ட் ஐட்டம் இது எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஏர்னிங்கான சிஸ்டமா அப்படின்னு கேட்கும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து எனபிள் பண்ணீங்க அப்படின்னா ஏர்னிங் அமௌண்ட் எவ்வளோ வரணும் அப்படின்னு நீங்கள் டிவைட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூசர்ஸ் வந்து வீடியோஸ் வாட்ச் பண்ணுறது மூலயமா அவங்க வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணுவாங்க. இதுக்கான இன்கம்மை நீங்கள் டிவைட் பண்ணி எப்படி அப்படின்ட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ப்ரைஸ் போட்டுட்டீங்க, எவ்வளோ லிமிட் இருக்கும், எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவா. இப்போ எக்ஸாம்பிள் ஒன் டேக்கு வந்து 5 டைம்ஸாக வாட்ச் பண்ணணும் அப்படின்னு இருக்குது அப்படின்னா இன்கேஸ் வந்து யூசர்ஸ் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அப்போ அதிகமான வாட்ச் லிமிட் வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அடிஷ்னல் வாட்ச் லிமிட்டுக்கான ப்ரைஸ் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் 0.7 அப்படின்னு செட் பண்ணேன் அப்படின்னா 0.7 பைசா ஆர் யூஎஸ்டி வந்து அவங்க வந்து பே பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் 5 வாட்ச் லிமிட்டை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கான இமேஜஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் வீடியோ டைப்புன்றதுனால வீடியோக்கான யூஆர்எலும் கொடுத்துக்கலாம், அப்லோடும் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான டியூரேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ லிங்க் அப்படின்ற ஆப்ஷன். இப்போ அப்லோட் கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஃபைல் பண்ணிக்கலாம். அதுக்கான ஏர்னிங் டிவைடர் வந்து நீங்கள் அதை டிவைட் பண்ணி இங்கே என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ ஆட்ஸ் அப்படின்னு இருக்கும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ல வீடியோஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குதுல்ல. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டர். ஸோ வீடியோ அவங்க வாட்ச் பண்ணக்குள்ள அதில் வந்து வேஸ்டர் வந்து டிஸ்பிளே ஆகும். அதாவது ஸ்கிப்பபிள் ஆட் ஆர் ஒரு குறிப்பிட்ட டியூரேஷனுக்கு அப்புறம் வந்து ஆட் வந்து எண்ட் ஆகிற மாதிரி இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட் நியூ ஆட் அப்படின்ற இடத்துல கிளிக். ஸோ இப்போ கிரியேட் வீடியோ ஆட் அப்படின்ற இடத்துல நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து ஆடுக்கான நேம், அந்த ஆட் டைப் பார்த்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வேஸ்ட் ஆடா, வீடியோ அப்லோட் ஆடா, வீடியோ லிங்க்கா, இல்லை இமேஜ் ஆடா அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கான ஏற்ற மாதிரி அந்த ஆட் வந்து ஆக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து வேஸ்ட் ஆட் அப்படின்னா ஸ்கிப்பபிள் ஆடாகவும் இருக்கும், இல்லை வந்து குறிப்பிட்ட டியூரேஷனுக்கு அப்புறம் கட் ஆகிற மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கஸ்டம் வீடியோ ப்ராடக்ட் நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதையுமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இமேஜ் ஆடாக இருந்தால் இமேஜ் ஆட் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் செட்டிங்ஸ் இருக்கும். கிளிக் செட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்டட் யூஆர்எல். இப்போ அந்த இமேஜ் ஏதாவது கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து எந்த வெப்சைட் ஆர் எந்த லேண்டிங் பேஜுக்கு வந்து போகணும் அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஸோ அதுக்கப்புறம் டியூரேஷன் இருக்குது. ஸோ எந்த இடத்துல ஸ்கிப்பபிள் ஆடா இல்லை ஸ்கிப் இல்லாத ஆடா அந்த மாரி எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ப்ரையாரிட்டி, வெயிட்டு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட் மானிட்டரிங் சிஸ்டம்ல வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மூலயமா உங்கள் வீடியோ ஆட் ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் வந்து அடிஷ்னல் இன்கம்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ எம்டி வீடியோவாக அவங்க வாட்ச் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த வீடியோக்குள்ளே உங்களுக்கான ஆட்ஸை நீங்கள் ரன் பண்ணி அதுலேருந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணி அதில் வர இன்கம்மை நீங்கள் டிவைட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இதுக்கான வீடியோ ஆட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆர்டர்ஸ் இருக்கும். இப்போ இன்கேஸ் வந்து ப்ராடக்ட் வந்து ஃபிசிக்கல் ப்ராடக்ட் நீங்கள் சேல் பண்ணுறீங்க, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து யூசர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னுக்குள்ள அவங்களுடைய ஆர்டர் பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த ஆர்டர் பிளேஸ்மெண்ட்டில் நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணி நீங்கள் அந்த ஆர்டர்ஸ் வந்து ஷிப்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இபின் ஆப்ஷன் இருக்குது. இபின் ஜென்ரேட் பண்ணி இபின்னை நீங்கள் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கமிஷன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசர்ஸ் எவ்வளோ கமிஷன்ஸ் எடுத்துருக்குறாங்க, என்ன மாதிரியான கமிஷன்ஸ் போயிருக்கு, யாருக்கு போயிருக்கு, எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கமிஷன்ஸில் ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கமிஷன்ஸ்க்கான ப்ராடக்ட் கமிஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து
பார்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விட்ராவல்ஸ். ஸோ விட்ராவல் செக்ஷன் ஆஸ் யூஷுவல் விட்ராவல் ரிக்வஸ்ட் வந்தோன்னா நீங்கள் வந்து விட்ரா சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி விட்ரா மெத்தடுமே நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கான மெத்தட்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் டம்மியாக பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐ பேமெண்ட் இந்தியா அப்படின்ற மாதிரி போட்டு ஒன்று நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேஒய்சி ஆப்ஷனுமே இருக்குது. இன்கேஸ் உங்கள் வெப்சைட்டில் மேண்டேட்டரி கேஒய்சி ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணுறீங்க அப்படின்னா கேஒய்சி சிஸ்டமும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லைடர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட்டுக்கு ஃப்ரண்ட் எண்டில் வந்து ஷோ ஆகும். இந்த ஸ்லைடர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் எண்டில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெபாசிட் ரிக்வஸ்ட். இன்கேஸ் வந்து டெபாசிட் வந்து மேனுவல் பேமெண்ட் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னுக்குள்ள இங்கே வந்து ரிக்வஸ்ட் வரும். ஸோ நீங்கள் அந்த அப்ரூவல் ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ டிரான்சாக்ஷன்ஸில் எவ்வளோ எங்கே போயிருக்கு, யார் டெபிட் பண்ணியிருக்கா, இல்லை எதனால் டெபிட் ஆயிருக்கு, எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ டிரான்சாக்ஷன் ஐடி, டிரான்சாக்ஷன் வாலெட் டைப் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் மேனேஜ்மெண்ட். இது வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் எண்டுக்கான கண்ட்ரோலு. ஸோ நீங்கள் அட்மின் பேனல்ல இருந்து உங்கள் ஃப்ரண்ட் எண்ட் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெனுஸ். ஸோ மெனுஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட் செட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரண்ட் பேஜை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக இதுலேருந்தே கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். உங்கள் வெப்சைட் இன்ஃபர்மேஷன், விசிபிலிட்டி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ செக்ஷன், ஃபீச்சர்ஸு, ப்ரைஸிங். ஸோ ஃபியூச்சர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் ஃபியூச்சரில் போயிட்டு ஃபியூச்சர் காஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்கேஸ் வந்து நான் இந்த ப்ரிவியூ சைட் கொடுக்குறேன். ப்ரிவியூ சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தீம் வந்து ஒர்க் ஆகும். நான் ஸ்லைடர் சொல்லியிருந்தேன்ல, அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஸ்லைடர் ஆக்ட் ஆகுது. ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரைஸிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே வரும். ஸோ இதுதான் அந்த ஃபியூச்சர் கார்டு. இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை ரிமூவ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரைஸிங். ஸோ ப்ரைஸ் மேனேஜ்மெண்ட், அதுக்கான டீட்டெயில்ஸு. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பேஜ் ஹெட்டர்ஸ், ஃபுட்டர்ஸ், சோஷியல் மீடியா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அப்புறம் வந்து கிளைண்ட் சேயிங், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்டுக்கான அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டம்மி டேட்டா. இந்த டெமோவில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எஃப்ஏக்யூஸ் இருக்குது. ஸோ எஃப்ஏக்யூஸுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் விருப்பத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் மெசேஜஸ். அஸ் யூஷுவல் எல்லா வெப்சைட்லையும் இருக்கிற மாதிரி கான்டாக்ட் அஸில் போயிட்டு யாராவது உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, உங்கள் சைட்டில் வந்து கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து மெசேஜஸ் வந்துடும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா யூசர் பேனல்லேருந்து வரும். ஸோ இந்த யூசர் பேனல்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் யூசர் சைட்லேருந்து வர ரிக்வஸ்ட்டை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இமெயில் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டம்மியாக வெல்கம் இமெயில் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த கிரியேட் டெம்ப்ளேட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டெம்ப்ளேட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த மெயில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து உங்களுக்கு போகும். இதில் வந்து ப்ரிவியூ ஆப்ஷன் இருக்கும். ப்ரிவியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரிவியூ வந்து ஷோ ஆகும். ஸோ இது மாதிரி தான் வந்து அந்த மெயில் வந்து அந்த யூசருக்கு போகும் அப்படின்ற மாதிரி. பேமெண்ட் செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் நிறைய பேமெண்ட் செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து ஸ்ட்ரைப் இருக்குது, பேபால் இருக்குது, ரேசர்பே இருக்குது, நவ் பேமெண்ட் இருக்குது. நவ் பேமெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டோ கரன்சி பேமெண்ட். அது மட்டும் இல்லாமல் மேனுவல் பேமெண்ட் மெத்தடுமே நீங்கள் வந்து அடிஷ்னலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து யூபிஐ பேமெண்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஆட் நியூ கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் கம்போசர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இமெயில் கம்போசர் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக யூசர் லிஸ்ட்லேருந்துமே யூசர்ஸ் எடுத்துக்கலாம். அப்படின்னா டேரக்ட் மெயிலை வந்து யூசருக்கு வந்து இங்கேருந்தே மெயில் சென்ட் பண்ணலாம். இதை நீங்கள் எதில் போய் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயில் செட்டிங்ஸ் இருக்கும். உங்கள் சிஸ்டம் செட்டிங்ஸில் கரன்சி, கேஒய்சி வந்து மேண்டட்ரியா அதுமாரி செட் பண்ணுற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எம்டிபி செட்டப் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் வந்து ப்ராப்பராக உங்கள் மெயில் சிஸ்டம் வந்து செட் பண்ணிவிட்டு அந்த மெயில் சிஸ்டம் ஒர்க் ஆகுதா அப்படின்றத இந்த டெஸ்டிங் மெயில் கான்ஃபிகரேஷனில் வந்து செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இமெயில் வந்து ப்ராப்பராக போக ஆரம்பிச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டம் மெயின் சிஸ்டம் ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கம்போசர் மெயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் யூட்டிலிட்டிஸ். இந்த சிஸ்டம் யூட்டிலிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிளியர் கேட்ச், அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரேஜ் லிங்க், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டேட்டா ஃப்ளஷ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளஷ் டேட்டா பண்ணீங்க அப்படின்னா
எல்லா டேட்டாவுமே உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக உங்கள் வெப்சைட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம யூசர் பேனல் வந்து செக் பண்ணுவோம். ஸோ யூசர் பேனலுக்கு யூசர் மேனேஜ்மெண்ட்டுக்கு போயிட்டு நான் ஒரு டம்மியான ஒரு அக்கௌண்ட் வந்து செக் பண்ணுறேன். ஸோ ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டுக்கு போகிறேன். அந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கோல்டன் ரேங்க் அப்படின்ற இந்த அக்கௌண்ட்டுக்கு போகிறேன். ஸோ இதில் வந்து நான் லாகின் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ யூசர் அக்கௌண்ட் டேஷ்போர்டு வந்து நான் லாகின் பண்ணேன் அப்படின்னா யூசர் பேனல் வந்து போயிடும். ஸோ இதுதான் யூசர் பேனல். யூசர் பேனலுமே வந்து டீட்டெயிலாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிளான்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கமிஷன்ஸ் இருக்கும். ஸோ கமிஷன்ஸ்க்கு அப்புறம் வாலெட் சிஸ்டம் இருக்குது. ஸோ வாலெட் சிஸ்டமில் வந்து எல்லாமே உங்களுக்கு காட்டும். அது மட்டும் இல்லாமல் டிரான்சாக்ஷன்ஸுமே இருக்குது, நெட்வொர்க் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரீ மூலயமா வந்து எங்கே உங்களுக்கு மேப்பிங் இருக்கோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வெல்கம் பேக் அப்படின்ற இது வந்து நான் பார்க்குறேன். இது வந்து ஒரு ஃபிசிக்கல் ஐட்டம். ஸோ இந்த ஃபிசிக்கல் ஐட்டம் நான் வந்து வியூ பண்ணி எனக்கு ஹோம் டெலிவரியா இல்லை செல்ஃப் பிக்கப்பாக நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து மாறும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் டெலிவரி நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய வாலெட்லேருந்து டெபிட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மை ப்ராடக்ட்ஸில் வந்து அதை நான் வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு வீடியோ ஆப்ரேட்டட் ஒரு பிளான் வந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த பிளானை வந்து நான் வந்து பர்ச்சேஸ் வித் வாலெட் அப்படின்ற இடத்துல கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மை ப்ராடக்ட்ஸில் அந்த ஆப்ஷன் வந்துடுது. இப்போ என்னால் 5 டைம் வந்து ப்ளே பண்ண முடியும் இந்த வீடியோ ஆப்ஷனை. நான் வாட்ச் பண்ணுற நேரத்தில் என்னால் வந்து எல்லாமே வந்து வாலெட் மூலயமா டெபிட் ஆகிக்கும். நீங்கள் வாலெட் டாப் அப் பண்ணி உங்கள் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இபின் ரிடீம் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இபின்னோடைய கோடை நீங்கள் போட்டு ரிடீம் பண்ணி வாலெட்டுக்கோ இல்லை ப்ராடக்ட்டோ எது வேணாலும் நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் சிஸ்டம் இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்குது இல்லைனா வந்து நீங்கள் வந்து ஏதாவது அட்மின் சைட்லேருந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் டிக்கெட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டிக்கெட் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேஒய்சி செக்ஷனில் கேஒய்சி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விட்ராவல்ஸ் வந்து நீங்கள் வந்து ரிக்வஸ்ட் விட்ராவல் கொடுத்தீங்க அப்படின்னா விட்ராவல் ரிக்வஸ்ட் வந்து உங்களுக்கு வரும். ஸோ யூபிஐ பேமெண்ட் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து விட்ராவல் கொடுத்தீங்க அப்படின்னா விட்ராவல் வந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெபாசிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டாப் அப் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து டாப் அப் நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப் இருக்குது. ஸோ ஸ்ட்ரைப் மூலிமா பே பண்ணுறாங்க அப்படின்னா அமௌண்ட் போட்டு ஸ்ட்ரைப் பட்டன் கிளிக் பண்ணாங்கன்னா ஸ்ட்ரைப்பில் கார்டு யூபிஐ வந்து அதில் என்ன ஸ்ட்ரைப்பில் சப்போர்ட் ஆகுதோ அது வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இது எம்எல்எம் ஸ்கிரிப்டோடைய அட்மின் அண்ட் யூசர் பேனல் வந்து ரிவ்யூ. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக போயிட்டு codewell.in அப்படின்ற இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான டைரக்ட் பேஜ் லிங்க் வந்து வெப்சைட் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யாருக்காவது இந்த சிஸ்டம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து லைசன்ஸ் வந்து பார்த்து செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எங்கள் சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணுற எவ்ரி ப்ராடக்ட்டுக்குமே உங்களுக்கு வந்து 10% வந்து ஆஃப் வந்து கிடைக்கும் இந்த கூப்பன் கோடு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. தேங்க்யூ.